ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக குட்டீஸ் எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு இஃப்தா பார்ட்டி போயிருந்தோங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கு ரெடி ஆகிறதுக்கே ஐயோ எப்படி போகிறது, ரெடி ஆகிறது, என்ன ட்ரெஸ் கோடில் போகிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ். நான் சொல்லிட்டேன் வரல. எப்படி சொன்னேன், என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அதுக்கு ஹோட்டல் போட்டு வர மாதிரி ட்ரெஸ்ஸே சரியான ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பசங்களை மட்டும் கூப்பிட்டு போங்க, நிமிஷாவுக்கு வேறு எக்ஸாம் இருக்குது மொதல் நாள். அதனால் அவளோட நான் கம்பெனி கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார் நீ வந்தால் தான் போவேன்னு சொன்னார். சரி கிளம்பலான்னா எனக்கு கிளம்புற ஐடியாவே இல்லை. குட்டீஸே எடுத்துகிட்டு வந்து அம்மா இந்த டாப்ஸை போடும் இந்த பேண்ட்டை போடுன்னு சொல்லி அவங்களே கிளப்பி விட்டாங்க. நாங்கள் தனியாக போக முடியாது வாமான்னு சொல்லிட்டு சரி ஒரு வழியாக கிளம்பிட்டோங்க. நான் நீங்களே ஜாலியாக போயிட்டு வாங்கன்னு ஹஸ்பண்ட்டையும் பிள்ளைங்கள்ட்டையும் சொன்னேன். அவங்க ஐயோ நீங்கள்லாம் போனால் போர் அடிக்கும். நானுங்க பாப்பாவுக்கு மறுநாள் தான் லாஸ்ட் எக்ஸாம், படிச்சுட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு அவரை கூட கூப்பிட்டு பார்த்தேன். வாங்க வா பாப்பா உடனே போயிட்டு வந்துடலான்ட்டு. அவன் வரலன்னு சொல்லிட்டான். நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கும், என்னால் நார்மலாக இருக்க முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஒரே மழை அங்கங்கே தூரிகிட்டே இருந்தது. அப்படியே கிளம்பியாச்சு. 16 வருஷத்தில் இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனது இல்லை. மேக்ஸிமம் போக மாட்டோம். எங்கேயாவது போனால் அவங்க பேச்சுலர்ஸ் மட்டும்தான் போவாங்க மோஸ்ட்லி. இஃப்தா பார்ட்டின்றனால சரி கூப்பிட்டாரு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பசங்க கூப்பிட்றானுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படித்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. பெரியவளுக்கு மறுநாள் மேக்ஸ் எக்ஸாமு அந்த நர்வஸ் இருந்துச்சு. ஜிஃபேரில் தான் அந்த ஹோட்டல் இருந்துச்சு. அந்த நர்வஸோடையே போயிட்டு இருந்தோம். ஐயோ நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, நம்ம பாட்டில் இப்படி ஜாலியாக பிள்ளைய விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி குட்டீஸ் கூப்பிட்றாங்க, ஒரு வழியாக ஜாலியாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவாக கிளம்பியாச்சுங்க. ஒரே வெளியில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மழை பெய்ஞ்சிட்டு அப்படியே விட்டு விட்டு தூவிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். Hi, Haymat Al-Khalij. Haymat Khalij, iftar tents are right and left. பேர் சொன்னாங்க. ஆமாப்பா, நிறைய பேர் ஸ்ட்ரைட் போயிட்டு ரைட் போயிட்டு அப்புறம் லெஃப்ட்டு. நாங்கள் போனோன்னே இது பண்ணி தேட ஆரம்பிச்சோம். ஐயோ வெளியில் அது கிரிக்கெட்டா ஃபுட்பாலா ஒழுங்கா இப்போ கவுனி தோனி இது குடுறா. இது ரமணான் ட்ரிங்காண்டா, வாய் வச்சு தாண்டா குடிக்கணும். அதான் குடிச்சேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போய் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. மற்றபடி இங்கே இந்த சைடு வந்து ஸ்டார்டர்ஸ்லாம் இருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல நோம்பு கஞ்சி மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் சூப்பும் போட்டுருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட நோம்பு கஞ்சி மாதிரி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் ஆகும் பிடிச்சிருவா, வெயிட்டாக இருக்குது. அப்படி வச்சுருக்கேன் 2 ஷிப் அதுதான் அப்படி வச்சுருக்கேன். சீஸ் ஐட்டம் நான் சொன்னேன், நீ கேட்கல. எனக்கு எல்லாம் பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. சில இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் நிறைய நல்லா சாப்பிடுவேன், அதனால் சில ஐட்டம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அங்கேருந்து மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் மாதிரி இந்த ஆளி இது நம்ம உப்புல போட்டது இந்த நிறைய ஐட்டம் இது எனக்கு பிடிக்கும். இதுலேயே கொஞ்சம் நான் எடுத்தேன்.
ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுக்கவே ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. அதனால கீழேயே வச்சு கேமரா வச்சு தான் எடுத்தேன். ரொம்பலாம் இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எல்லாமே டீசெண்டாக நம்ம இதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக கொஞ்சம் இதுவாகவே சிம்பிளாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பானிபூரி இருந்தது கலர் கலராக. இவங்க பானிபூரி தான் கேட்டுட்டாங்க பசங்க. அவங்க கேட்டு வாங்கி பானிபூரி Paneer here. அவர் ஐட்டம். Would you like to try some? Excuse me. Okay. பானிபூரி வேணுமா ஏதாவது அனுப்பா? கலர் பானிபூரி இப்போ நாங்கள் பார்த்தா கலர் கலர் தெரியல, அவங்கள்ட்ட கேளு. இது மட்டும் தான் Pasta. It's right here. அவன் அந்த பூரி வேணுமா? Yeah, okay, okay. ஏய் அவன் பூரி வேணுமா? வே Okay, okay. Take it. Later. No problem. இங்கே இருக்க பாதி ஐட்டம் நாங்கள் ட்ரை கூட பண்ணலாங்க. பக்கத்தில் கூட போகவே இல்லை. நிறைய ஐட்டம் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் நாங்கள் ட்ரை பண்ணேன். கிளாஸுக்கு வந்தது ஹெவியாக உள்ளது அது மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா ஒன்றுமே தெரியல. நான் ட்ரை பண்ண கூட நாங்கள் ஆப்ஷனுக்கே போகவே இல்லை. ஆக்சுவலாக இந்த வெஜிடபிள் இதில் வெத்தலையுமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சுங்க லைட்டாக. ஜீரணம் இந்த வெஜிடபிள் வேறு ப்ராடக்ட்லேருந்து பாஸ்தா வேணும்னு சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் இவங்க சிக்கன் எதுவுமே வாங்கி விட்டாங்க. கலர் கலராக போல் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டேபிள் போனோம். சிக்கன் ரோல் இல்லை வெஜிடபிள். என்னப்பா அங்கே போகிறீங்க? அடுப்புக்கு எங்கே இருக்குது? எனக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள போனால் வீடியோ எடுக்கலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். சில பேர் ஃபோட்டோலாம் கேஷுவலாக எடுக்கிறாங்க. கொஞ்சம் மாதிரி மோசமாக இருக்கும். சிம்பிளாக கையில் வச்சுட்டு கீழே மட்டும் எடுத்தாங்க. பெரிய டிஷ்யூவே வைக்கலங்கடா. இன்னுமே எடுத்துட்டு வரலையாடா? எனக்கும் எடுத்து வச்சுருப்பான். அப்பதான் சிக்கன் டிக்காலேருந்து கபாப் பீஃப் மட்டும் எடுத்துறாரு. எல்லாம் இவங்களுக்கு எடுத்து வைங்க, நம்ம சாப்பிடுறோம். வேணாம் சாப்பிட்றேன். வேணாமா? அவங்களுக்கு சிக்கனாவது கொடுங்கப்பா. இவனுக்கு கொடுப்பா. இவன் பிளேட் எங்க? ஒரு சிக்கன். அப்ப எனக்கும் கேசிலோ சிக்கன். ஓகே. ஒரு பிக் பீஸ். இது பென்னி வேணுமா அது வேணுமாடா? எனக்கு இது வேணாமா? அப்பா உங்களுக்கு தானே பாக்குறேன். ஏய் கையை வச்சு கூடாது. என்ன சாக்லேட்டா? இத வச்சு எடுங்க. நான் பிளேட் எடுக்கல, எனக்கு சேர்த்து எடுத்துட்டு அந்த வந்தேன். தர இருக்கு. கை இப்படி இருக்கு மாமா. இங்க இருங்க கை. தொடக்குது அது அங்க எதுனா வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் துணியில தொடக்குது. அப்பா எனக்கு ஒரு டன் ஷாட் எல்லாம் வேணும். இது அப்படி இது. ஐஸ்கிரீம் இருக்கா என்ன? எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும். ஆவு பஸ். நீ போயிருவியா தனியா? வெயிட் பண்ணுங்க. வேணாம்
கேக்கு கேக்கு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஏய் தட்டிடாம விழுந்துடாத. எனக்கு எந்த கேக்கு வேணும், எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும். அப்ப எனக்கு ஒரு கேக் அப்பா அந்த சைடு இருக்கு. அப்பா அந்த கேக்குங்க. ஆமா நிமிஷா கூட்டிட்டு வந்துருக்கலாம். என்ன சாப்பிட்டு போயிருக்கலாம். நல்லா இருக்கு எல்லாமே. அப்பா அந்த டப்பாக்குள்ள கிடக்குல அதை எடுக்க முடியாதா? அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே இல்ல அது கிடையாது, அது சும்மா டெக்கரேஷன். ஏய் இது போதுமா? போதும்பா. அரிசி டைட்டிங் நல்லா இருக்கு. ஏண்டா வாங்க நம்ம பிளேஸ் என் கையை அழுக்கா இருக்குப்பா. நான் பாட்டில் அழுக்கா வந்துட்டேன். வாங்க. என் கையை அழுக்கா இருக்கிற ஃப்ரூட்ஸ் வேணும். பீக்கு போலே. இதே வேலையா போச்சு. ஒரு பைனாப்பிள் எடுங்க. ஜூஸ் என்ன இவங்களுக்கு வேணுமா எடுங்க சேர்த்து. அப்புறம் எடுத்து தரேன். சரி நிமிஷா கூட்டு சொன்னா அவன் வந்தா தானே. ஏன் இங்க இருக்கு பாரு ஐஸ்கிரீம். தனுஷா தனுஷா இங்க இருக்கு. தனுஷா இங்க இருக்கு பாரு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இந்தா. கூட ஐஸ் வேணுமா? கூட ஐஸ் வேணா வாங்கி தரேன். எங்கே இருக்கு மேலே? எனக்கும் அப்ப எனக்கு சாக்லேட் பா. எனக்கு சாக்லேட். சரி ஓகே. போங்க போங்க. பாரு வேதா. தானு தூரோட அப்படியே மூவ் ஆகிட்டோம். அடுத்த நாள் எக்ஸாமில் பாப்பாக்கு எல்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக தான் போகிற வரைக்கும் பாப்பா முழிச்சுதான் பெருசாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன். சார் நாங்கள் கூப்பிடணும்னு இருப்போம் சார். ஸ்கேடாகி தான் சார் கூப்பிட்றதில்ல. நீங்கள் எப்படி மிரட்டி வச்சுருக்கீங்க எங்களை அப்படி. என்னதான் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் மிரட்டி வச்சு என்னதான் கிடச்சிச்சு. நம்ம நிறைய உட்காந்து. ஐயோ இது வேற பசி ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாப்பா. என்னது பசிக்குதா? எனக்கு பத்தலை பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு உங்கள் ஃபோனில் மெசேஜ் அனுப்பிட்டாப்பா. என் ஃபோன்லேருந்து உன் ஃபோனுக்கு என்ன வாங்கிட்டு போகிறது? ஒரு சவர்மா இருக்குல்ல சாக்லேட்டு கேக்கு முதல்ல பண்ணெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுருந்துருப்பேன். எனக்கு அப்போ தோணவே இல்லை அதெல்லாம்.
திரும்ப பாரு இருமல அதான் மழை நின்றுச்சு ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ண வர நடுவில் தெரியவே இல்லையோ உண்டு என்னது திடீர்னு வருது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான்டா வருது மழை இல்லாமல் இருக்கு நான் போக வருது இண்டிகேட்டர் அமர்த்திட்டியாமம்மா நடுவில் உள்ளது போட்டிய பார்க்கிங் லைட் இண்டிகேட்டர் எரியல அங்கிட்டு இருந்து வருது இங்கிட்டு இருந்து ஆல்ரெடி பெய்யுது என்ன ஒரு கொலாப்ஸ் இல்லவே ஓட்டு மாதிரி ஓட்டுறாங்க அம்மா இந்த தண்ணி எல்லாம் அப்படியே மேலே போகுது பாரு மேலே இழுக்குது ஆமா அடுத்த நாள் பாப்பாவை எடுக்க போகலான்னா காலையிலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க எங்களுக்கு எக்ஸாம் டைம்லாம் கரெக்டாக டெய்லியும் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு சரின்ட்டு ரெடி ஆகிட்டு நானும் கரெக்டாக மழை ஃபஸ்ட் எக்ஸாம்லாம் தூங்கிட்டே இடத்துலேயே இருந்தாங்க நிறைய பேர் கார்லாம் தூங்கிட்டு அவ்வளோ ரஷ்ஷாக முடிஞ்ச வர பார்த்துட்டு நானே நின்றுட்டு மணிக்கணக்கில் நின்றுருக்கேன் கடைசி எக்ஸாமில் ரொம்ப லேட்டாக வச்சு வர்றது மழை வேறு தூரிட்டு இருந்துச்சு சித்தப்பா கூட்டிகிட்டு தான் போனேன் சரி போய் நின்று பார்த்துட்டே இருந்தேன் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு மேக்ஸ் வேறு எப்படி இருக்கோ கொஸ்டின் பேப்பர் நமக்கு தான் ரொம்ப பதட்டமாக இருக்கும் இன்னைக்கு ஆக்சுவலாக ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ள கத்திரிக்காயெலாம் இருந்துச்சு நியூ மில்லேனியம் ஸ்கூலில் அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஒரு வழியாக பாப்பா வீடியோவில் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பாப்பா எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்போவுமே எக்ஸாம் முடிஞ்சு அவங்க கிழிச்சு முடிச்சாங்கல்ல அந்த இதெல்லாம் டைம் டேபிள் எல்லாத்தையும் இவளுக்கு இந்த பேட்ச் கடைசி நாள் ஒரே ஃபீலிங்ஸ் அம்மா இதாம்மா கடைசி நாள் இந்த ப்ரிஃபெக்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டிட்டு அப்படியே ஒவ்வொன்றா அடித்து அது சும்மா கிழிச்சு போட்டானே அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன் இதையும் கேன்சல் பண்ணிட்டு தான் கிழிப்பேன்னு சொன்னான் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாங்க ஒரு வழியாக ஹாப்பி பெருசாக எக்ஸாம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஹாப்பியும் இல்லாத மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தது மனநிலை ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பி தான் 1 மந்த்தாக எக்ஸாம் அப்படியே முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக 10th முடிச்சிட்டாங்க நல்லபடியாக பெயிண்ட் வந்துட்டு மாஸ்கிங் டே போட்டேன் மாஸ்கிங் டே போட்டக்கூடாது எனக்கெல்லாம் எப்போவுமே பசங்களோட சந்தோஷம் தான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பசங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் அதுக்காக நம்ம நல்வழிப்படுத்திட்டு தான் இருப்போம் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அடுத்தவங்களை பாதிக்காம ஓகே தான் சந்தோஷம் தான் அதான் கிளிக்கலான்னு பார்த்து வந்தேன் நீ சொன்னதை நான் சம்மந்தமே இல்லாமல் 11th சீக்கிரம் ஓரியன்டேஷன் வச்சிருக்கணும்